தாவேக்காவை பார்த்து திமுகவுக்கு பயமா? தாவேக்கா பார்த்து பயம் இல்லை, தனிப்பட்ட முறை விஜயை பார்த்து பயம். ஏன்னா வந்து தாவேக்கா அந்த கட்சிங்கிறது திமுக நிகரான கட்சி கிடையாது, நல்ல ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பு பொருந்திய கட்சி அது கிடையாது. பட் இனி இண்டிவிஜுவலாக விஜய்க்கான ஒரு கரிஸ்மேட்டிக் பவர் இருக்குது, அவருக்கான ஒரு ஃபெமிலியர் ஃபேஸு, அவருக்கான ஃபேன் பேஸு, அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களோட சர்வே முடிவில் இவங்களுக்கு சில செய்திகள் எட்டியிருக்காங்க. ஸோ வந்து அந்த செய்தியின் அடிப்படையில் விஜய் மீது அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது உண்மைதான். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அச்சத்தை விஜய் எப்படி பயன்படுத்துகிறாருன்னு தான் கேட்குறேன். இப்போ ஆளும் அரசு திமுக மிகப்பெரிய ஒரு ஆலமரம். திமுக ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். திமுக கிட்டத்தட்ட வந்து 67 ஆட்சி கைப்பற்றின கட்சி. கிட்டத்தட்ட வந்து அந்த கட்சிக்கு மட்டும் ஒரு 70 ஆண்டு கால ஒரு அரசியல் வரலாறு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை அந்த கட்சியை எதிர்த்து நீங்கள் அரசு செய்ய வரீங்க அப்படின்னா, அந்த கட்சி உங்களை பார்த்து பயப்படுது அப்படின்னா, அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பெருமை, உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கிரெடிட். அந்த கிரெடிட்டை நீங்கள் எப்படி அறுவடை பண்ணணும்? நான் என்ன கேட்குறேன், இந்த அரசுக்கு நீங்கள் வந்து உங்களை பார்த்தா பயப்படுதுங்கிறத உணர்ந்து, அந்த பயத்தை உணர்ந்து நீங்கள் எங்கேயாவது அரசியல் செஞ்சுருக்கீங்களா இது வரையும்? இதனால் வரையும் அந்த மாதிரியான ஒரு காட்சியை நான் அவர்கிட்ட பார்த்ததே கிடையாது. பிளைண்டாக தான் இருக்க ஒரு அரசியல். பொதுவாக 10ஓட 11 வைக்கிற மாதிரி விமர்சனத்தை வைக்கிறாரு. பின் பாயிண்ட் பண்ணி ஒரு இந்த அரசனுடைய குற்றத்தை வந்து அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி வந்து கிரவுண்டில் இறங்கி கைதாகி ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும் இந்த அரசுக்கு. திமுக அரசு விஜய் கைது செய்து உள்ளதுருச்சுன்னா அது சிதைப்படுத்திருச்சு அப்படிங்கிறது அது பெரிய ஃப்ளாஷ் நியூஸ், நேஷனல் நியூஸ். அது விஜயோட நியூஸ் அப்படின்னா அது நேஷனல் நியூஸ் தான், ஸ்டேட் நியூஸாக இருக்காது. ஸோ அந்தளவுக்கான ஒரு சப்ஜெக்ட் அவர்கிட்ட இருக்குது. அதை வந்து அவர் எப்படி எடுத்து ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா வந்து ரொம்ப பிளைண்டாகவும் ரொம்ப ஏதோ ஒரு குழந்தைத்தனமாக தான் அரசியல் செய்கிற மாதிரி தான் அவரோட விஷயத்தை நான் பார்க்குறேன்.